அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் 27ஆம் தேதியிலிருந்து சூரியனுடன் இணையும் புதனின் அமைப்பு காரணமாக புத ஆதித்ய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதியான சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாகியஸ்தானத்தில் அமர்வது ரிஷபராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில யோகத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் 2 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியாக புதன் செயல்படுகிறாருங்க. அதாவது தனாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் தற்போது பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைவது பல நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அதே சமயம் அவருடைய சுப பார்வை இந்த தருணத்தில் 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. சகாயஸ்தானத்தை பார்ப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு வெற்றி கிட்டக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. 27/1/2024 முதல் மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார் அறிவுக்கு அதிபதியும் வித்யாகாரருமாக இருக்கக்கூடிய புதன். எனவேதான் சூரியன் புதன் இணைவு காரணமாக புத ஆதித்ய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் அலட்சியம் இல்லாமல் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் நிறைந்த நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. சூரியன் மற்றும் புதன் இணைந்து ஒரே ராசியில் மகர ராசியில் சஞ்சரிப்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறது. எனவேதான் புத ஆதித்ய யோகம் நிறைந்த இந்த தருணத்தில் எப்பேற்பட்ட இக்கலான சிக்கல்கள் ஏற்பட்டாலும் தவிர்க்க முடியாத சங்கடங்கள் நிகழ்ந்தாலும் அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான தெளிந்த அறிவாற்றலும் துரித செயல்பாடுகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக புத ஆதித்ய யோகம் நிறைந்து கிடைக்கிறது. எனவேதான் மிக சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் பொதுவாகவே புதனை பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் இருக்கிறாருங்க. அவர் அறிவு வித்தைக்கு அதிபதியாக செயல்படுகிறார். அப்படிப்பட்டவர் காலசக்கரத்தின் அடிப்படையில் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. என்றால் புதனின் பார்வையில் நட்பு கிரகமாக சூரியன் சுக்கிரன் ஆகிய 2 கிரக நிலைகள் இருக்கின்றன. ஆனால் சூரியனின் பார்வையில் புதன் சமகிரகமாக செயல்படுகிறாருங்க. சுக்கிரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். புதனின் பார்வையில் சமகிரகமாக செவ்வாய், குரு, சனி, ராகு, கேது போன்ற கிரக நிலைகள் பார்க்கப்படுகின்றன. இதில் ராகு, கேது புதனை சமகிரகமாக பார்க்கின்றன. ஆனால் செவ்வாய் மற்றும் குரு பகை கிரகமாக புதனை பார்க்கின்றனர். அதே சமயம் புதனின் பார்வையில் சமகிரகமாக சனி இருந்தாலும் சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. புதனுக்கு பகை கிரகம் என்று சொன்னால் அது சந்திரன் மட்டும்தான். சந்திரனுடைய பார்வையில் புதன் நட்பாக தெரிகிறாருங்க. ஏனென்றால் அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் எப்படி அளவற்ற அறிவை வழங்குகிறாரோ அதே போன்று சந்திரனும் தெளிந்த அறிவாற்றலை கொடுக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறார். எனவேதான் சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். ஆனால் புதனின் பார்வையில் சந்திரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. எனவேதான் சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசி அவருக்கு பகை வீடாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் புதனினுடைய ஆட்சி வீடாக மிதுன ராசியும் கன்னிராசியும் பார்க்கப்படுகிறது. உச்ச வீடாக கன்னிராசி இருக்கிறது. நீச்ச வீடாக குருவின் ஆட்சி வீடான மீன ராசி பார்க்கப்படுகிறதுங்க. பொதுவாகவே ஒருவருடைய ஜாதக அமைப்பில் புத ஆதித்ய யோகம் நிறைந்து கிடைக்கிறது என்றால் வாழ்வில் எப்பேற்பட்ட இன்னல்கள் சிக்கல்கள் சந்தித்தாலும் அவற்றை தங்களுக்கு சாதகமாக மாற்றி மகிழ்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகும். அது மட்டுமல்லாது புதன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கும் போது 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க. சுபத்துவ பாதையிலும் சுபகிரக சேர்க்கையின் காரணமாகவும் இது போன்ற நன்மைகள் நிறைந்து கிடைக்கும். ஆனால் அதே சமயம் பாவ கிரக சேர்க்கையின் காரணமாக சுபத்துவ பாதையிலிருந்து நீங்கும் போது 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது.
இருக்கிறது. தற்போது முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் நிச்சயமாக எவ்வளவு பெரிய சிரமங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தெளிந்த அறிவாற்றலை கொடுக்க போகிறாருங்க புதன். ஏனென்றால் புதன் சாதகமற்று இருந்தால் அவர் மிக எளிதாக முடிக்க வேண்டிய காரியங்களை கூட சிக்கலாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகும். எனவேதான் புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள். அப்படிப்பட்ட புதன் வலுவாகவும் சாதகமாகவும் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மை நிச்சயமாக கிட்டும் என்பதில் சந்தேகமே இல்லை. விபரீத ராஜ யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான கிரகமாக பார்க்கப்படுபவர் தான் புதன். அப்படிப்பட்டவர் தற்போது முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்திருப்பதால் அதிவிரைவாக ஆளுமையுடன் அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதே சமயம் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க புதன். இதிலும் குறிப்பாக தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் தற்போது இணைவதால் பெரிய அளவிற்கு நல்லதொரு மாறுதல் நிச்சயமாக உருவாகும். சிரமங்கள் தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் புதனின் பார்வையில் சனி சமகிரகமாக இருந்தாலும் கூட சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார். எனவேதான் புதனின் அமைப்பு காரணமாக புத ஆதித்ய யோகம் நிறைந்து கிடைப்பதோடு மட்டுமல்லாது அனைத்து விதமான செயல்களிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. அலட்சியம் இல்லாமல் செயல்பட்டால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க புதன். புதனின் அமைப்பு இப்படி இருக்க மிதுன ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் புதன் அஷ்டமத்தில் இருந்து விலகுவதே பல தடைகள் விலகுவதை உறுதிப்படுத்துகின்றன. இது மட்டுமல்லாது பாக்கியஸ்தானத்தில் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி திருப்திகரமான ஒரு சூழ்நிலையை குடும்பத்தில் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சிறப்பாக தீர்வு கொள்ள ஆகப்படும். அது மட்டுமல்லாது பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் குடும்ப உறுப்பினர்களின் நலனில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் நல்லதொரு மாற்றம் நிகழ்கிறது. வேலை கிடைக்கவில்லையே என்ற வருத்தப்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது திருமணம் ஏற்பாடுகளும் மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. வெளிநாடு சென்று படிக்க வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு அவை நிச்சயமாக கை கொடுக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் காரணமாக உங்களுக்கு முன்னேற்றமும் உயர்வும் பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறையில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க. எதிர்கால பற்றிய சிந்தனை எழும்போது அவற்றை சிறப்பாக கையாண்டு நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் புதன். இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் அற்புதமான வளர்ச்சியும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்.